வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்று இந்த சாப்பாடு இஷ்யூ பயங்கரமான ஒரு பிள்ளையத்தை ஏற்படுத்தி முத்து மேலே பயங்கரமாக வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் முத்துக்குமரன் தான் இதை வந்து பண்ணாருன்னு இப்படியோ கிரியேட் பண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்கு. அது வெளியில் மட்டும் கிடையாது, உள்ளேயும் அப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. காரணம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? கிச்சன் டீமில் வந்துட்டு நம்ம தீபக், முத்துக்குமரன், ராணவ் இவங்க தானே இருக்காங்க. அதனால் வந்துட்டு முதலே வந்து அன்ஷிதா வந்து கேட்டு போயிருக்காங்க தீபக் கிட்ட. தீபக் வெயிட் பண்ணுமா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவரு மறந்துட்டார். ஆனால் பழி பூராவும் முத்துக்குமரன் மேலே வந்துருச்சு. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு கிச்சன் டீமில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க முத்துக்குமரன், தீபக், ராணவ். அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார், இது எல்லாமே என்னோடய தப்பு தாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அவங்க சாப்பிட மாட்ட சொன்னது எனக்கு இப்போ பசியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி ஆகுறாரு. அதுக்கப்புறம் கடைசியான ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தேங்க, அந்த பவுல் வந்து சிவா சாப்பிட்டுட்டு போயிட்டார். நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது தீபக் வந்து என்ன சொல்கிறாரு, சரி விடுறா, இனிமேல் வந்து தயவு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே நம்ம சாப்பிடணும், புரியுதா அப்படின்றாரு. இல்லை புரியுதுன்னு எனக்கு. அதே மாதிரி நான் வந்துட்டு காலையில் பொங்கலே சாப்பிடவே இல்லை, செஞ்சது நான் தான், மற்றவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறார். இதில் வேறு மற்றவங்களுக்கு போயிடும்னு நினச்சிட்டு நான் வச்சேன்னு சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு மனுஷன், ஒன்றும் புரியலையே அப்படின்னு எனக்கு போது முத்து வந்துட்டு இன்னொன்று சொல்கிறார். முத்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லைண்ணே எல்லா நேரமும் நம்ம அப்படி இருக்க முடியுமாண்ணே, நம்மளுக்கும் கொஞ்சம் பசிக்க தோணும், அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னா அது முடியுமாண்ணே அப்படின்னா இவர் வந்துட்டு கோவமாக திரும்பவும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா எல்லா நேரமும் இல்லை, அதுதான் நம்மளோட வேலையை அப்படின்றாரு. இப்போ முத்து வந்துட்டேண்ணே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ காலையில் வந்து நீங்கள் பொங்கல் எல்லோரும் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து பொங்கல் சாப்பிட்லன்றீங்க, அங்கே எவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு தெரியுமான்னு சொன்னதுக்கப்புறமா தீபக் சொல்கிறார், ஆமாண்டா அதை பார்த்தேன், அவ்வளோ சாப்பாடு அங்கே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிருக்குது, அந்த பொங்கல் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. இங்கே நான் வந்து எல்லாத்தையும் பகுதியும் கொடுத்து இங்கே காலி பண்ணிட்டேன், இங்கே கிச்சனில் இல்லவே இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க தட்டில் அவ்வளோ வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ காண்டாக இருக்கும், நான் எனக்கு சாப்பிட்றதுக்கே இல்லாமல் வந்துட்டு இன்னொன்று இருந்த புட்டு எடுத்து அதை சாப்பிட்டேன், பிடிக்காமல் சாப்பிட்டேன்டா, எவ்வளோ வயிற்றுச்சலாக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு ஆக்சுவலாக கிச்சன் டீமில் இருக்கிறவங்க சாப்பாடு செய்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு இன்சார்ஜ். அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களான்னு பார்த்தோன்னா அப்போ இவங்க எப்போ சாப்பிட்றது, இப்படி நினச்சி தான் இவருக்கு காலையில் பொங்கல் கிடைக்கலன்றாரு. முத்துக்குமரனுக்கு வந்துட்டு ஒழுங்காக கூப்பிடலன்னு ஒரு பேர் வேறு. நாங்கள் செஞ்சாச்சு, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்கன்னு முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒருத்தருங்க மேலே கேர் எடுத்து நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கணும், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்மளால் வந்து அவங்களுக்கு மனசு எந்த வருத்தமும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய கஷ்டங்கள் வரும். இங்கே இந்த தீபக்கு, முத்துக்குமரன் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிடாமல் இருக்கன்னு இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. அவங்க பசிக்கலைன்னு சொல்லும்போது எனக்கு பசி இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்குது. என்னத்தான் சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேருமே ஜென்யூனாக இருக்கணும், அங்கே இருக்கிற பாய்ஸ் டீமுக்கும் அங்கே வர கேர்ள்ஸ் பர்சனுக்கும் இருக்கணுன்றாங்க. ஆனாலும் இவங்க மேலே வந்துட்டு நிறைய கெட்ட பேர்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.